கனடாவில் இவ்வளோ பெரிய ஏக்கரில் எல்லாரும் என்னென்னு சொன்னால் பயிர் செய்கின்றார்கள். அதுவும் சம்மர். இப்போ சம்மருக்கு என்ன சொன்னால் எல்லாம் பயிர் செய்துவிட்டு இப்போ விண்டர் துவங்கி விட்டது. விண்டர் துவங்கி இப்போ ஒரு 2 மாதம் ஆகிறது. எல்லாம் அப்படியே நிலம் அப்படியே எல்லாமே ஒரு நிலத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அறுவடை செய்து விட்டார்கள். இப்போ அந்த ரோட்டு ஃபுல்லாகவே ஹைவே ஃபுல்லாகவே இப்படியே இருக்கின்றது. ஹாய், வணக்கம். இல்லை அன்புள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். நானே இனிய காலை வணக்கம் என்று சொல்கிறேன்னாண்டா என்னுடைய வீடியோ இப்போவும் ஸ்ரீலங்கா நேரத்துக்கு காலையில் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதனுடைய எல்லாருக்கும் காலை வணக்கம் என்று சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னு சொல்லிச்சோன்னா, இன்றைக்கு நாங்கள் அவசரமாக கந்தசக்தி விரதம் இல்லை. அதன் காரணத்தான் நாங்கள் இன்றைக்கு கொரோனாவாளுக்கு சிவம் கோயிலுக்கு போகிறேன். அங்கே வழியில் என்னென்ன உங்களுக்கு இருக்குன்றத கைவேலி என்ன இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் ஒரு டொமேட்டோ என்ன செய்யும்னு சொன்னால், டொமேட்டோ அவர்கள் விற்பனை செய்கிறது ஓர்கானிஸில் அவர்கள் இதில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்முக்குள்ளே நான் உள்ளிட்டுட்டேன். பாருங்கள் என்ன மாதிரியெல்லாம் அப்போ கிழவினுக்கு பொம்மை வச்சு விட்டுக்கிறார்கள். ஆனால் இது க்ளோஸ் ஆக்கிட்டார்கள். ஏனென்றா இது சம்மரில் தான் இந்த பயிர் செய்வார்கள். டொமேட்டோ தக்காளி பழம் நிறைய விளைவிக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த என்னென்னா தோட்டங்கணக்கு, எங்கள்ட ஊரில் தோட்டங்கணக்கு. இது ஒரு கைவேல இவ்வளோ ஏக்கரில் செய்வார்கள். வாங்க உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். உங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஏக்கர்ன்னு சொல்லி எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்குது, பைப் எல்லாம் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ ஏக்கர்ன்னு பாருங்கள். எங்கள்ட ஊரில் வன்னி பக்கங்கள் இருக்குல்ல, அதே கணக்கு இவர்கள் ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல எல்லாம் அழகாக வச்சிருக்கிறார்கள். பாருங்கள், இங்கே பாருங்கள் அறுவடை செய்த இதுகள் எல்லாம் உள்ளுக்கே இருக்குது. சோளம் எல்லாம் அறுவடை செய்திருக்கிறாங்க. இதுக்க வச்சு தான் விற்பனை செய்வார்கள். அந்த பழங்கள் எல்லாம் இது பெரிய ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளிட்டு ஆர்கானிக்ஸ் பொருட்கள் வாங்கலாம். அதோடு வெளியில் பாருங்கள் இந்த வைக்கல் பட்டலை எல்லாத்தையும் பார்த்தீங்களா, அங்கே ஊர் வைக்கல் பட்டரானாக்கா அதுக்கு மேலெல்லாம் ஃபைடர் எல்லாம் வச்சுக்கிறார்கள். ஏனெண்டா இப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ கிழவின் நடக்க போகுது. அந்த கிழவினுக்காண்டி இது வச்சுக்கிறார்கள். மற்ற இது எல்லாம் அந்த மண்ணுகள் மற்றது பொருள்கள் நிறைய பொருள்கள் எல்லாம் வச்சுக்கிறார்கள். பாருங்கள் இப்படி இருக்கிறான்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதுக்கு தான் அவர்கள் எல்லாமே வச்சு விற்பனை செய்வார்கள். நிறைய மக்கள் இப்போ போகிறவர்கள் வாரவர்கள். இப்போ நாங்கள் கொரோனாவால் போகிறோனாக்கு அப்படி நிறைய மக்கள் போய்கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்டா, இதில் இறங்கி அவர்கள் பொருட்களை வாங்கி கொண்டு போவார்கள். அழகாக இருக்கின்றது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய தோட்டம் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா. இங்கால நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கொரோனாவால் பாதை முழுக்களும் என்னென்னு சொன்னால் இந்த மரங்கள் தான் உண்மையே அழகு. பாருங்கள் இவ்வளவு நாளும் இந்த மரம் இவ்வளோ அழகாக நின்றதுகள் இப்போ தாங்கள் சேட் ஆகுதுகள். என்னென்னு சொன்னால் இவ்வளோ நாளும் பச்சை பசேலன்னு நின்றது. இப்போ எல்லாம் எல்லோ, பிங்க், ஒரு ரெட் கலர் என்று சொல்லி கொண்டிருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் சூப்பராக இருக்குது. இப்போ என்ன அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பார்க்கும்போது உண்மையாக அழகாக இருக்கின்றது. அதோடு இந்த மேகத்தை பாருங்கள், மேகம் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் நல்ல சூப்பராக இருக்குது. மரமும் மேகமும் ரெண்டும் சேர்ந்திருக்கும் போது நல்ல அழகாக இருக்கின்றது. பார்க்கும்போது ஒரு உண்மையாக ஒரு சூப்பர் ஒரு அழகாக இருக்கின்றது. பாருங்கள் 2 பக்கம் கைவேலையும் கார்கள் ஒரு ஓட்டத்தை பாருங்கள். ட்ரக்குகள் கார்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கின்றன. அதில் ட்ரக் நிப்பாட்டி வச்சுக்கிறார்கள். பார்த்தீங்களே இந்த சீசனா இதில் இப்போ ரக்குகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது அந்த வெயிட்டுகள் எல்லாம் பார்க்குறது. மற்றது ரக்கில் கூடுதலாக என்ன செய்யணும்னு சொன்னால் அவைகள் அந்த அவர்ஸ் இருக்குதுல்ல, அந்த அவர்ஸுக்கு கூட ஓடிச்சினோம்னு சொன்னால் இதில் இருக்குது ட்ரக் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் அது பார்க்குறது.
இந்த வெயிட்டுகளை பார்த்து அல்லது இந்த நித்திரை எவ்வளோ அவசு நித்திரை உண்டுக்கணும் ரெண்டு எல்லாத்தையும் பார்த்து இந்த ரக்குகள் என்னென்னா இதில் நிப்பாட்டி போடுவினோம் பாருங்க. இதில் கொஞ்சம் ரக்குகள் எல்லாம் நிற்குது, கரியல்ல எல்லாம் நிற்கணும். அவை வந்து படைக்கணும், ரிலாக்ஸ் எடுக்கணும். அவை ரிலாக்ஸ் எடுக்கணும். அவை அந்த புக்கில் வந்து எல்லாம் எழுதணும், கெல்குலேட்டர் எழுதணும். நாங்கள் இத்தனை மணிக்கு வந்து நாங்கள் இத்தனை மணிக்கு போகிறோம் ரெண்டெல்லாம் எழுதணும். அங்கே கொஞ்சம் ரக் போய்கொண்டிருக்கோம். ஆனால் கொரோனாவால் ஒட்டவா மற்றது இந்த ரோட் ஃபுல்லாகவே எல்லாம் ட்ரக் தான். ஏனெண்டா இங்கே ட்ரக் தானே கூட ஓடுறார்கள். இரவு ஓட்டம் பகல் ஓட்டம் ரெண்டு டைமும் ஓடுகிறார்கள் அவ்வளவு. ஏன்னு சொன்னால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை கொண்டு போகிறது வாரது, அங்கே விற்பனை செய்கிறது, அங்கே கொண்டு விட்டுட்டு வாரது அப்படின்னு சொல்லி நிறைய இங்கே வந்து ட்ரக் தான் பிஸ்னஸ் கூட. அத்தோட வந்து இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா ரோட்டில் பாருங்க, ரோட்டில் ஃபுல்லாக ரக்தான் போய்க்கணுங்க. பாருங்க இதை பாருங்க. இந்த இதுகளுக்கால போகிறோம். நாங்கள் போயிட்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் என்னென்றால் ஈஸியாக போகலாமென்று தான் போனாங்க. அங்கே வந்து ஈஸியாக போகிறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இது இருக்குது, நாங்கள் காசு கட்டி போகலாம். டோல் இருக்குது. ஆனால் பாருங்கள் இந்த சைட்டில் ரக் ஒன்று நிற்கிது, என்னடா போய்கொண்டிருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால் இவர் வந்து இதில் நிப்பாட்ட போயினோம் அந்த ரக்கு. ஏனென்றா இவர் வந்து வெயிட் கூடிட்டோ அல்லது வந்து இவர் நித்திர கூடாவோ சொல்கிறார் போல கிடக்கு. ஏன்னா சிலோவாக வருது, அங்கே சிக்னல் காட்டும், ரெட்டில் காட்டும் நிற்க சொல்லி இவரை வந்து நிற்கணும். இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ரோட்டில் நாங்கள் எங்கட பாட்டிலே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க விரப்போது பாருங்க என்ன பெரியசுன்னு சொல்லி. இது உண்மையாக இதால் போகிறது எனக்கு நல்ல விருப்பம். இப்போ நாங்கள் டோலால் போகணுதான் இருந்து நாங்கள். ஆனால் என்னென்னு சொன்னால் டோல் எல்லாம் வந்து கன்வென்ஷன் நடக்கிறபடியே இந்த டோலால் போயிடலான்ட்டு பின்ன நாங்கள் இப்போ பாலத்துக்கு மேலே ஏற்ற போகிறோம். பெரிய பிரிட்ஜ் ஒன்றுலால் ஏற்ற போகிறோம் பாருங்க. இப்போ போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்படி போய்கொண்டிருக்கோம். இந்த லைட்டுகள் எல்லாம் இப்போ எங்களை போக சொல்லி லைட் போட்டு கொண்டே இருக்குது. க்ரீனில் கீழால் போகலாம்னு சொல்லி போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ரோட்டுகள் எல்லாத்தையும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. சும்மா சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. என்னென்னு சொன்னால் பாருங்க, நான் இங்கே உள்ளுக்க இப்போ மொன்ட்ரியலுக்குள்ளே இப்படி கம்பியல் எல்லாம் இருக்காது, கரங்கம்பியெல்லாம் கரண்ட் ஓடுறது எல்லாம் இருக்காது. அந்த ஊரில் ஓடுறானாக்க இங்கெல்லாம் பெரிய கம்பியெல்லாம் கட்டி விட்டுக்குது, ரோட்டில் கட்டி விட்டுக்குது பாருங்க இப்படின்னு. அதோட வந்து இந்த பாலத்தை பாருங்க, இந்த பாலம் வந்து சூப்பர் பாலம். இங்கே பாருங்க, இங்கே கனடாவில் கூடுதலாக பாலம் தான் இருக்கும். பாலத்துக்கு மேலால் ஏறி இறங்கினா தான் எங்களுக்கு எங்கேயும் போகலாம். இந்த பெரிய பாலத்தால் ஏறி இறங்கினா தான் நாங்கள் கொரோனாவாளுக்கு உள்ளலாம் பாருங்க. இந்த பாலத்துக்கு ஏற போகிறோம் பாருங்க. இந்த பாலத்தை பாருங்க இப்படி கட்டி வச்சு கொண்டு பாருங்க. இவ்வளோ கம்பியில் உண்டு பாருங்க. மேலும் பாருங்க, அம்மாடி அம்மா மை காட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பெரிய வளம். அதுக்கு அங்கால பாருங்க எல்லாம் லேக் கனைவர்கிட்ட வேணா கடல் இருக்கும். இங்கே கனடாவில் கடல் இருக்கோண்டு நான் லேக்கை தான் கடல்னு சொல்கிறேன்னா அவைக்கு விளங்கையில் போல் விளங்காத நீங்கள் சாரி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ரெண்டு சைட்டும் வந்து கட்டி விட்டுக்கு, கம்பியலால் கட்டி விட்டுக்குது. அதோட வந்து இங்கால பார்த்தால் இங்காலையும் மற்ற ரெண்டு பக்கம் ஓடுது. இதில் வந்து 2 வே ஹைவே. அப்போ வந்து 2 சைட்டாலே மூடிக்கொண்டிருக்கு பாருங்க. அடுத்த பாலத்தை பாருங்க, அம்மா பாருங்க இப்படி கம்பியலால் அமைச்சு கட்டி வச்சுக்குது. இவ்வளோ தூரம் சொல்லுங்க. அப்போ ஒட்டு பேன தூரத்தில் நாங்கள் மேலே நிற்கிறோம். அவ்வளோ பெரிய பாலமாக இருக்கின்றது பாருங்க. இப்படியே கீழால் போய்கொண்டு இருந்தால் செலபத்தே கீழால் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இடம் வந்து செலபத்தே, அது கீழாலாம் போய்கொண்டிருக்கிறோம். அங்கால போகத்தான் நாங்கள் அந்த சின்ன ரோட்டால் போகணும். பாருங்க மரங்களை பாருங்க, ரெண்டு பக்கம் மரங்களும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி மரத்தின் இதுகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன வீடுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து ரெட் இண்டியன் ஏரியா. இங்கே ஃபுல்லாக முதல் கனடாவுக்கு வந்து குடியேறின மக்கள் இருக்கிற இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துக்குள்ள ஃபுல்லாகவே ரெட் இண்டியன் தான். பாருங்கள் இந்த புல்லை பாருங்கள், இந்த புல்லு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. அதோட இதெல்லாம் காஞ்சிட்டுது. இதெல்லாம் இப்போ அறுவடை செய்துட்டு இதெல்லாம் என்னென்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த குரக்கன் இந்த சோளம் தான் நிறைய
நிறைய விளைப்ப இந்த ஃபார்மில் வந்து கூட வந்து உற்பத்தி செய்வார்கள். இங்கே பாருங்கள், அந்த சைட்டை பாருங்கள், அந்த சைட்டை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த சைட்டு ஃபுல்லாக முகத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. மற்ற வந்து நல்ல சூப்பர் இடம். இந்த இடத்தை பார்க்கும்போது சும்மா சூப்பர் ரவுண்ட் அவுட்டிச்சு கொண்டு தான் கீழே போகணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு முகத்தை பாருங்கள். எனக்கு அந்த முகம் தான் நல்ல விருப்பம். என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அழகாக இருங்க இப்படி இருக்குதுன்னு இந்த மரங்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இந்த மரமெல்லாம் இலையுதிர் காலம். இப்போ எல்லாம் அப்படியே கொட்டுப்படுறேன்னே இருக்குது. பார்க்கும்போது கவலையாகத்தான் இருக்குது. நல்லா சூளையாக இருந்த மரங்கள் எல்லாம் இப்படி வந்து கொட்டுப்படுற அளவுக்கு இருக்குது. பாருங்க எந்த சைடை பாருங்க இப்படி இருக்குது. அப்பா சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய ஒரு லாங்கு இப்போ வந்து 1 hour 1.5 hour ஓடுறோமெல்லாம் ஓடும்போது அந்த ரோட்டில் வந்துல பாருங்க இவ்வளோ அழகாக இந்த மரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. இங்கால வந்து இந்த மேகத்தை பாருங்கள். ஆமாம் சூப்பராக இருக்குது. ஒரு ப்ளூ கலரில் இருக்கும்போது இது என்னென்னு சொன்னால் இந்த டிரைவிங் செய்து கொண்டு போகும்போது உண்மையாக ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு. நான் தான் ஓடுறேன், ஆனால் எனக்கும் பிடிச்சிருக்கு நல்லா. இந்த பாருங்கள், இந்த சைட்டை பாருங்கள். இந்த சைட்டில் வந்து என்னென்னா இந்த இப்படி அடைச்சிருக்கு சொல்லுங்க. அப்படி மதிலையும் கட்டி வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க. உள்ளுக்க வந்து வீடுகள் நிறைய இருக்குது. கொரோனாவால் வீடுகள் ஃபுல்லாக இருக்குது. அப்போ வீடுகளுக்குள்ள இந்த கைவை சத்தம் கேட்குமென்று சொல்லி அந்த ஃபுல்லாகவே மதில் போட்டு பெரிய மதில் போட்டு இருக்கிறார்கள். பாருங்கள் இவ்வளோ பெரிய உயரத்தில் போட்டுக்கிறார்கள். அந்த சத்தம் கேட்காது. கைவியில் நடக்கிறது ஒன்றுமே கேட்காது. வாகன சத்தங்கள் கேட்காது. அதன் காரணத்தை அது போட்டு வச்சுக்கிறார்கள். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா சூப்பராக இருக்குது. சைட்டெல்லாம் நல்லா இருக்குது. இனி நாங்கள் வந்துட்டோம், கொரோனா வாழ்க்கை வந்துட்டோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.